வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால நம்ம மாங்காய் வச்சு பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் தேர்ன ஒட்டு மாங்காய் 2 இது எடுத்திருக்கேன். எப்படி அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டி பீஸாக போயிட்டுனாலும் கரைஞ்சிடும், நம்ம வாயில் கடிப்படணும், அந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ, அச்சு வெல்லம், ஒரு வெல்லம் பொடிசாக நச்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 2 ஒன்றா வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு இது தாங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு உளுந்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சீசன் டைமில் தான் நம்மளுக்கு மாங்காய் கிடைக்கும். நம்ம இதை மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை அது கூட சேர்த்து ஒன்றா வேக வச்சிடலாம். எங்கள் சைடு இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம், சில ஊர் சைடு கிளிமூக்கு மாங்கான்னு சொல்கிறாங்க. இதையே புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. அப்படி தண்ணி பத்தலைன்னா கூட சுடு தண்ணி வச்சு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நான் கொஞ்சம் தான் ஊற்றிருந்தேன், இன்னும் வேகலை மாங்காய். நம்ம இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வைக்கும்போதே நிறையா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டோன்னா தண்ணி சமயத்தில் நிறையா போயிடும். பத்தலைன்னா கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க மாங்காய். நம்ம இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. வெல்லம் கரைஞ்ச உடனே நல்லா மசிச்சு விட்டு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம். மாங்காய் பச்சடி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்து கூட சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.